இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னான்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு, நீங்கள் அறிந்தவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த கர்த்தருடைய வசனம் பெரிய காரியங்களை செய்யும். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நீ பண்ண வேண்டிய தூரம், பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி கர்த்தர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, வார்த்தையிலையும் செய்கையிலையும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி எனப்பட்ட எலியாவோடு கர்த்தர் பேசுகிறார். ஏன் அப்படின்னா, எலியா அவர் செய்த ஊழியத்தை கண்டு யெசபேல் என்கிற ஸ்திரீ அவனுக்கு விரோதமாக எழும்புகிறார். எழும்பி அவனை எலியா தீர்க்கதரிசி எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்று துரத்துகிறார். இந்த எலியா அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக வானத்திலிருந்து அக்கினி, இவர் ஜோம் பண்ணும்போது வானத்திலிருந்து அக்கினி எல்லாம் இறங்கிச்சு. அவ்வளவு வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி பயந்து போய் ஒளிந்து கொள்ளுகிறார். எங்க? சூறை செடியின் கீழே. ஆனால் கர்த்தர் அவரை விடலை. அவரை தேவ தூதன் மூலமாக போஷித்து அவரை தட்டி எழுப்பி சொல்லுகிற வார்த்தை தான், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சோர்ந்து போயிருக்கீங்களா? பயந்து போயிருக்கீங்களா? ஐயோ, என் மேலே இப்படியெல்லாம் நிந்த சுமத்துறாங்களே, அவதூறான வார்த்தைகளை பேசுகிறாங்களே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஒரு தப்பு கர்த்தருக்கு முன்பாக அநியாயம் செய்யாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொண்டால் போதும், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. நம்முடைய நீதியை கர்த்தர் பட்ட பகலை போல உதிக்க செய்வார். கவலைப்படாதீங்க. இந்த யெசபேல் எலியா மேல அவ்வளவு ஆக்ரோஷமாக எழும்புகிறார். ஏன்? எலியாவினுடைய ஊழியம் அவ்வளவு வல்லமையுடையது. எந்த ஊழியம் வல்லமையுடைய ஊழியமா இருக்குமோ, நிச்சயமாக அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாய், அந்த ஊழியத்துக்கு விரோதமாக பிசாசுகள் எழும்பும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எந்த ஊழியம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஊழியமாக, வல்லமையுள்ள ஊழியமாய் இருக்குமோ, எந்த ஊழியக்காரன் கர்த்தருக்காக வல்லமையாய் எழும்பி ஊழியம் செய்கிறானோ, அவனுக்கு, அந்த ஊழியனுக்கு விரோதமாக, அந்த ஊழியத்துக்கு விரோதமாக யெசபேலின் ஆவிகள் அதிகமாய் எழும்பும். நீங்க வேதத்தில் எங்க வேணாலும் பாருங்க. இந்த யெசபேலினுடைய ஆவி என்ன அப்படின்னா, ஊழியக்காரனை கொல்லுவது மட்டுமல்ல, ஊழியத்தையே கெடுத்து போடணும் என்று சொல்லி அவள் எழும்புகிறார். அந்த நடந்த காரியம் என்ன தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் எலியாவை பலப்படுத்தி ஒரு எலியாவை தான் கொல்லணும்னு நினைச்சா. ஆனா கர்த்தர் எலியாவை கொண்டு எலியாவை போல 2 மடங்கு எலியாவின் ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறார். 2 மடங்கு அபிஷேகத்துல ஏகு என்கிற ஒரு மனுஷனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அதுவரைக்கும் எலியா ஒருத்தனா ஓடிக்கொண்டிருந்தான். ஆனா இப்போ சத்ரு எழும்பின பிறகு தேவனாகிய கர்த்தர் எலியாவுக்கு, எலியாவை போல மாத்திரமல்ல, எலியாவை விட அதிகமாய் 2 மடங்கு அபிஷேகம் இருக்கிற எலிசாவை எழுப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை கெடுக்கணும், உங்க ஊழியத்தை கெடுக்கணும், உங்க குடும்பத்தை கெடுக்கணும், உங்க பேரை கெடுக்கணும், உங்களுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்கிற மனுஷிகள், பிசாசுனுடைய கிரியைகளை கர்த்தர் காண்கிறார். கண்டு என்ன தெரியுமா செய்கிறாரு? நம்மை பலப்படுத்துவார். 2வது, இப்ப இருக்கிறதை பார்க்கலாம் 2 மடங்கு அபிஷேகத்தோடு கூட இப்ப இருக்கிற ஊழியத்தை பார்க்கலாம் 2 மடங்கு ஊழிய அனுபவங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இப்ப இருக்கிறதை பார்க்கலாம் 2 மடங்கு அபிஷேகம். யோபுக்கு விரோதமாக பிசாசு எழும்பினான், நண்பர்கள் எழும்பினார்கள், பல காரியங்கள் நடந்தாலும் 42வது அதிகாரம் யோபு புஸ்தகத்துல வாசிக்கிறோம், 2 மடங்கு ஆசீர்வாதத்தினால கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார். பின்னிலைமையை பார்க்கிலும், அவருடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். உங்களை துரத்தலாம், உங்களை குறித்து பழி போடலாம், உங்களை குறித்து அசுத்தமாக பேசலாம்,
உங்களிடத்திலிருந்து எடுத்து சாப்பிட்டவங்க உங்களுக்கு விரோதமாக பேசலாம், உங்களுக்கு விரோதமாய் கிரியைகளை செய்யலாம். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இதுலயே சோர்ந்து போயிடாதீங்க. என்ன, நீங்க எலிசாக்களை பார்க்கணும், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும், பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் மூலமாய் செய்ய போகிறார். சோர்ந்து போக வேண்டாம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். cheer up, God is with you. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். இந்த எசபேல் எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்கும்போது இல்லாமலே போயிட்டா. ஆனா எலியாவும் எலியா மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இந்த எலியாவை கொல்லணும்னு நினைச்சா, ஆனா தேவன் பாருங்க, எலியாவின் அபிஷேகத்தை எலிசா மேல வைத்தார். எலிசாவின் அபிஷேகத்தை பிணத்து மேல, அந்த மரித்து போயிருந்த பிணங்களை கர்த்தர் எழுப்பினார். இது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டுல எலியாவின் அபிஷேகம் அப்படியே தொடர்கிறது யோவான் ஸ்நானகன் மேல. அந்த எலியாவின் ஆவியை கொண்டவனாக இந்த யோவான் ஸ்நானகன் காணப்பட்டார். உங்களை கொல்லணும், உங்க ஊழியத்தை முடிக்கணும், உங்களை அவமானப்படுத்தணும், உங்களுடைய காரியங்களை முடிவுக்கு கொண்டு வரணும் சொன்ன அலைகிற மனிதர்களை கர்த்தர் வெட்கப்படுத்தும்படியாக 2 மடங்கு அபிஷேகம் கர்த்தர் உங்களை பெருக செய்வார். கர்த்தர் உங்களை விஸ்தாரமாக்குவார். நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக அநீதியான காரியங்களை செய்ய வேண்டாம். பதட்டம் அடையாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உன்னுடைய ஊழிய பிரயாணத்தை, உங்க வாழ்க்கை என்கிற பிரயாணத்தை ஆசீர்வதித்து பெருகுதலுக்குள்ளாய் கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோமன்லமா. பரலோக பிதாவை, சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்தும். உங்களுடைய பிள்ளைகள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்யும். எசபேலின் ஆவிகளை கர்த்தருடைய அக்கினியினால சுட்டரிக்கிறோம். ஊழியங்களுக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்பி குழப்பங்களை கொண்டு வருகிற எல்லா விதமான எதிரடியான காரியங்கள் மறைந்து போகட்டும். உங்களுடைய நாம மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.